Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankersdaily.in. We are here to deliver the important topic discussed in the Hindu editorial in Tamil. I am Sita. My name is Jay and you are going to hear WINGlish, the only show which discusses the Hindu editorial in Tamil. Today's topic of discussion is preemptive strike on RBI's repo rate hike. As inflationary trends harden, the RBI's rate hike will quell uncertainty in the markets. இன்னைக்கு எடிட்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை ஹைக் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைக்குக்கான ரீசன் என்ன, ஏன் 4.5 இயர்ஸை வந்து ஹைக் பண்ணாமல் இப்போது ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஹைக் பண்ணதுனால இனிமேல் என்னென்ன நடக்கும் அப்படின்றதையும் இந்த எடிட்டோரியில் நம்ம பார்க்கலாம். At the end of an unusually long 3-day meeting, the Monetary Policy Committee of the Reserve Bank of India opted for a hike in key interest rates by 25 basis points, the first such increase in 4.5 years. This hike, the first during this NDA government's tenure, was approved unanimously by the 6-member committee, citing worries about hardening inflation trends and a firming up of growth recovery at home. இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டி ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 3-day மீட்டிங் நடத்திருக்காங்க. ஸோ அந்த 3-day மீட்டிங்கிறதுனால அவங்க அன்யூஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கோட டெசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அதாவது ரெப்போ ரேட்டை வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 4.5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஹைக் பண்ணுறதாக இந்த ஃபர்ஸ்ட் நிலை சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டிஏ கவர்மெண்ட், அதாவது நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், இந்த பிஜேபி கூட்டணி அந்த கவர்மெண்ட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஹைக் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த முடிவை யார் அப்ரூவ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 மெம்பர் கொண்ட அந்த கமிட்டி அவங்க தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரூவல் வந்து நம்மளுக்கு எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் அந்த இடத்துல சைட்டிங் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹார்டன் ஆகிட்டு போகிறதுனாலையும் இந்தியாவோட க்ரோத்தை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறதாக இந்த பேசேஜில் சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுனானிமஸ்லி, அதோடைய மீனிங் எந்த ஒரு அப்போசிஷனும் இல்லாமல் அவங்க அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். Global uncertainties affecting emerging markets in particular have played a role as well, be it rising tensions over trade, wars initiated by the Donald Trump administration, or the strengthening dollar, or further rate hikes by the Federal Reserve that could strengthen the exodus of global capital from emerging markets such as India. Already, between January and May, outflows from foreign portfolio investors have reached their highest level in 10 years, and by June 4, $6.7 billion was pulled out on a net basis from the domestic capital market. இந்த செகண்ட் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின பேசேஜில் வந்து லாஸ்ட்டில் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இன்ஃப்ளேஷன் நடக்குது, அதே மாதிரி வந்து க்ரோத் ரெக்கவரி ஆகணும்னு சொல்லியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் வந்து குளோபல் அன்சர்டனிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் வந்து ஒரு நிலையான ஒரு எக்கனாமி உருவாகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரீசன் அப்படின்றத 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரென்தனிங் டாலர், ஸோ டாலர் வேல்யூ அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணது, அதுக்கப்புறம் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து ஹைக் பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த 3ஐயும் தான் வந்து ரீசனாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயத்தினால நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், அதாவது அதில் இந்தியாவும் வரும், இந்தியா போல் இருக்கிற அந்த எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் வந்து குளோபல் கேபிட்டல் வச்சுருப்பாங்க, அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குளோபல் கேபிட்டலை வந்து எக்ஸோடஸ் பண்ணாங்க. எக்ஸோடஸோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வேறு கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மொத்தத்தில் நம்ம கண்ட்ரிக்குள்ளே அவங்க போட்ட காசை வந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 ரீசனையும் முன் வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸோடஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸோடஸ் ஆகிற அந்த விஷயம் தான் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஜான்வரிக்கும் மேக்கும் இருக்கிற இந்த சமயங்களில் என்ன நடந்ததுன்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபாரின்லேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட மணியை வெளியில் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கடந்த 10 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு ரொம்ப ஹையஸ்ட் லெவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் June 4 ஒரு எஸ்டிமேட் பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
$6.7 billion வந்து டொமஸ்டிக் கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து வெளியில் எடுத்திருக்காங்க. இது நெட் பேசிஸில் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து June 4 எஸ்டிமேட். இந்த பேசேஜில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The rupee along with the other emerging market currencies is hurting too, but RBI Governor Urjit Patel dismissed suggestions that the rate hike was a bit to stem outflows. The MPC, he asserted, is driven purely by its inflation management mandate, and there is no contradiction between the rate hike and the committee is sticking to its neutral policy stance. இந்த தேர்ட் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரன்சி ருப்பி மாதிரி வித் எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சிஸுக்கும் கூட இது வந்து ஹர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, RBI கவர்னர் உர்ஜித் பட்டேல் வந்து அவுட்ஃப்ளோவை வந்து நிலைநாட்டுறதுக்கு தான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்தோம் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், அதை டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் MPC மானிட்டரி பாலிட்டி கமிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட் மேண்டேட்டை பொறுத்து தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ரேட் ஹைக்குக்கும் எப்பயுமே நியூட்ரல் பாலிசிலே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற அந்த கமிட்டிக்கும் எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனுமே வரல. இது வந்து ஹோல் கமிட்டியோட முடிவு அப்படின்றது தான் அந்த இடத்துல சொல்ல வந்திருக்காங்க. இந்த இடத்துல அசர்டட் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளேர், சப்மிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேசேஜில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். டு பி ஷுர், while retaining its growth projections for 2018 to 19 at 7.4%, the MPC has revised upwards its inflation projections for the year since its April meeting, from 4.7 to 5.1% in the first half and 4.4% in the second half to 4.8 to 4.9% and a significantly higher 4.7% respectively. This should worry a government gearing for parliamentary elections next year. Though seasonal food inflation spikes or delayed, input cost pressures have hardened owing to a spurt in global commodity prices led by fuel. The fourth passage என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டி growth projections அதே ரேட்டில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 to 2019 7.4% ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்டா இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸை இந்த வருஷத்துக்கு ரிவைஸ் பண்ணி ஏற்றிட்டாங்க. ஸோ ஏப்ரல் மீட்டிங்க்கு அடுத்ததாக அந்த எல்லாத்துலேயும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 4.7லேருந்து 5.1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் 4.4%, அதிலிருந்து 4.8 to 4.9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் 4.7% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் MPC இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்டா வந்து வர வருஷம், அதாவது நெக்ஸ்ட் இயர் 2019 பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேட் இன்க்ரீஸ் வந்து இப்போ இருக்க ஒரு பிரசன்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வரி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கவலை தரக்கூடிய விஷயங்களை MPC வந்து இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்டா சீசனல் ஃபுட் இன்ஃப்ளேஷன்ஸ். ஸோ இது வந்து ஸ்பைக்கில் தான் இருக்குது. அடுத்தது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசனல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஸ்பைக்ஸ் வந்து டிலே ஆகிருக்கு. இன்புட் காஸ்ட் ப்ரெஷர் இதுவும் வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பர்ட் இன் குளோபல் கமாடிட்டி ப்ரைசஸ் லெட் பை ஃபியூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பர்ட் அப்படின்னா வந்து சடன் இன்க்ரீஸ், அதாவது திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு இன்க்ரீஸ் தான் வந்து இந்த ஸ்பர்ட். ஸோ குளோபல் கமாடிட்டி ப்ரைசஸ் அதில் வந்து இன்க்ரீஸ் இருக்குது. ஃபியூல்லையும் வந்து சடன் இன்க்ரீசஸ் இருக்கிறதுனால ஸோ இன்புட் காஸ்ட் ப்ரெஷர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்டான வேர்டு வந்து ஸ்பர்ட். ஸ்பர்ட்டோட மீனிங் கஷ் அவுட் இன் சடன் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்ட்ரீம், உடனடியாக வரக்கூடிய ஒரு இன்க்ரீஸ் தான் வந்து ஸ்பர்ட். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் போகலாம். Moreover, inflationary expectations among producers as well as consumers have gathered steam. Crude oil prices have been the biggest factor at play, rising 12% from $66 a barrel when the MPC met in April to $74 a barrel. The committee said this rise is sharper, earlier than expected and seems to be durable, and termed it a major upside risk to its earlier inflation projections. Industry has expressed concern, but effective borrowing rates and bond yields had been firming up even before this rate hike. இந்த ஃபிஃப்த் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ரொடியூசர்ஸ்டையும் கன்சியூமர்ஸ்டையும் ஒரு ஸ்டீம் வந்து கேதர் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் ஸ்டீம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ். ஸோ இதுதான் ஒரு பிக்கெஸ்ட் ஃபேக்டர் இந்த ரேட்ஸ் இன்க்ரீஸில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் மானிட்டரி பாலிசி கமிட்டி ஏப்ரலில் மீட் பண்ணும்போது ஒரு பேரல் $66 வந்து வித்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு பேரல்
$74 வந்து விக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்டா ஸோ கமிட்டி வந்து இந்த ரைஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the rise is sharper earlier than expected and seems to be durable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரைஸ் அவங்க எதிர்பார்த்தது தான், ஆனால் அது முன்னாடியே வந்து வந்துருச்சு. ஆனால் இது வந்து ஒரு டியூரபிளான ஒரு இது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு மேஜர் அப்சைட் ரிஸ்காக தான் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏர்லியர் இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு இது வந்து ஒரு ரிஸ்க். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு கன்சர்ன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேட் ஹைக்ஸ்னால அவங்களுக்கு பாதிப்புகள் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எஃபெக்டிவ் பாரோயிங் ரேட்ஸ், பாண்ட் ஈல்ட்ஸ் இது ரெண்டுமே வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ இது எப்போ இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஹைக், அதாவது நேத்தா ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடியிலேருந்து இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பேசேஜ் பண்ணலாம். The government has surprisingly welcomed the RBI's stance as one that could help steady the markets and dampen uncertainties. The RBI's neutral stance, as Mr. Patel pointed out, allows it to keep all options open. But a reversal in rates is unlikely till global headwinds clear up and the mandarins in New Delhi work out a viable strategy to minimize the inflation transmission from global oil prices that is exacerbated by their taxation policy for fuels. ஸோ இந்த லாஸ்ட் பேசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சர்ப்ரைசிங்காக இப்போ இருக்க இந்த ப்ரெசன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐடைய இந்த ஸ்டான்ஸ், அதாவது ரேட் ஹைக்ஸை மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப்பாக வந்து பார்க்குறதாவும், இன்னொன்று டேம்பன் அன்செக்யூரிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் டேம்பன் அப்படின்னா அன்சர்டைனிட்டிஸை வந்து இது வந்து குறைக்கும், அதாவது டேம்பன்னா குறைக்கிறது. ஸோ இந்த அன்சர்டைனிட்டிஸ்லாம் இதை வந்து குறைச்சிரும் இந்த ரேட் ஹைக்ஸ் அப்படின்னு தான் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐடைய இந்த நியூட்ரல் ஸ்டான்ஸ், அதாவது மிஸ்டர் உர்ஜித் பட்டேல் சொன்ன மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓப்பனாக வச்சுக்கிறதுக்காக இது வந்து அலோவ் பண்ணுறதா மிஸ்டர் உர்ஜித் பட்டேல் வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ரிவர்சல் இன் ரேட்ஸ், அதாவது இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்க இந்த ரேட்ஸை ரிவர்சல் பண்ணி பழைய ரேட்ஸ்க்கே கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு நடக்காது. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஹெட்விண்ட்ஸ் கிளியர் அப் ஆகிற வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேண்டரின்ஸ் இன் நியூ டெல்லி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேண்டரின்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரோக்ராட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், அவங்க தான் வந்து மேண்டரின்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டெல்லியில் இருக்க அந்த பியூரோக்ராட்ஸ் வந்து ஒரு வயபிளான ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் வயபிள் அப்படின்னா வந்து ஒரு சாத்தியக்கூறுகள் நிறைஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் பண்ணணும். இது எதுக்காக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டிரான்ஸ்மிஷன் அதை வந்து மினிமைஸ் பண்ணணும். குளோபல் ஆயில் ப்ரைஸஸை இது மினிமைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃப்ளேஷன் டிரான்ஸ்மிஷனை வந்து கொண்டு வரணும், அந்த வயபிளான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாசர்பேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதிகரிச்சிருக்கு. எக்ஸாசர்பேட்டட் அப்படின்னா எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் பாலிசி ஃபார் ஃபியூவல்ஸ், அதனால தான் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேம்பன், டேம்பன் அப்படின்னா வந்து குறைக்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் வயபிள், வயபிள் அப்படின்னா சாத்தியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸாசர்பேட்டட், அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா அதிகரிக்கிறது. இந்த எடிட்டோரியல் டிஸ்கஷன் இதோட முடிஞ்சு போச்சு. வாங்க நம்ம இப்போ 5 இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ், அதுக்கான மீனிங், தமிழ் மீனிங், synonyms, antonyms and example sentence பார்ப்போம். First word asserted, meaning state a fact or belief confidently and forcefully. தமிழ் மீனிங் வலியுறுத்தும். Synonyms affirm, proclaim. Antonyms abandon, deny. Example, the company asserts that the cuts will not affect development. Next word spurt, meaning a gush out in a sudden and forceful stream, a sudden gushing stream. தமிழ் மீனிங் திடீர். Synonyms commotion, outburst. Antonyms peace, continuity. Example, he cut his finger and blood spurted over the sliced potatoes. Verb, a sudden spurt of blood gushed into her eyes. Next word dampen, meaning make slightly wet. Tamil meaning kuraikum. Synonyms bedew, dabble. Antonyms collect, dry. Example sentence, the fine rain dampened her face. Next word viable, meaning capable of working successfully, feasible. Tamil meaning சாத்தியமான. Synonyms applicable, possible. Antonyms impossible, unlikely. Example sentence, the proposed investment was economically viable. Next word exacerbated, meaning make a problem, bad situation or negative feeling worse. Tamil meaning அதிகரிக்கலாம். Synonyms aggravate, provoke. Antonyms aid, calm. Example, the exorbitant cost of land in urban areas only exacerbated the problem. இந்த எடிட்டோரியல் டிஸ்கஷன் இதோட முடிஞ்சது. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
அப்புறம் நம்ம ரேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ், நாளைக்கு மீட் பண்ணலாம்.